உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொள்ளும் 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரினுடைய இறுதிப் போட்டி நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியானது நாளைய தினம் மதியம் 1:30 மணி அளவில் இந்திய நேரப்படி ஆரம்பிக்கப்பட இருக்கு. இந்த போட்டியானது இந்தூரிலே இந்த போட்டி நடைபெற காத்திருக்கும். இந்த சூழலில் ஏற்கனவே நடந்து முடிந்த 2 ஒருநாள் போட்டிகளில் 1-1 என்ற அடிப்படையில் 2 அணிகளும் சமநிலையில் காணப்படுவதாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. 2வது போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருந்தது. நியூசிலாந்து 2வது போட்டியிலே பந்துவீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் சிறப்பான செயல்பாடின் காரணமாக இந்த 2வது போட்டியை வெற்றி பெற்றிருந்தார்கள். 3வது போட்டி தீர்மானமிக்க ஒரு போட்டியாக இருக்கும். காரணம், இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நிச்சயமாக இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2-1 என்ற அடிப்படையில் இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு மிக முக்கியமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற வேளையிலே நேற்றைய தினம் ஒரு இந்திய கிரிக்கெட் அணியிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூசிலாந்து தொடரினுடைய 2020 போட்டிகளுக்கான 5 போட்டிகளை கொண்ட தொடருக்கான புதிய வருகையாக மீண்டும் அணிக்குள் வந்திருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ரவி பிஷ்னோய் அணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த போட்டிகளுக்காக அவர்களை தெரிவு செய்ததுக்கு பிரதான காரணம் திலக் வர்மாவுக்கும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த உபாதைகள் காரணமாக இப்போ திலக் வர்மாவுடைய இடத்தை மீள் நிரப்புவதற்காக ஸ்ரேயாஸ் ஐயர் 3 போட்டிகள் மாத்திரம் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நேற்றைய நாளில் இந்தியன் கிரிக்கெட் வாரியம் நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரவி பிஷ்னோய் சுழல் பந்து வச்சு நிரப்புவதற்காகவும் அவர் வாஷிங்டன் சுந்தருடைய இடத்தை நிரப்புவதற்காகவும் அணியில் இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக அவர் 2020 போட்டிகளில் விளையாடலை. இப்போ மீண்டும் அணிக்குள்ளே வந்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் 2020 போட்டிகள் உலகக்கிண்ண போட்டிகளுக்காக அவர் தெரிவு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காரணம், திலக் வர்மாவுக்கு ஏற்பட்டிருக்க இந்த உபாதை நீளுமாக இருந்தால் நிச்சயம் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் அவர் என்ன செய்ய போகிறார், அது சரியாக பயன்படுத்திக்குவாரா அப்படிங்கிறதோட இப்போ நியூசிலாந்து அணியோட நடைபெற இருக்க 2020 போட்டியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அணியிலிருந்து இப்போ மீள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து அணியினுடைய தலைவராக இருப்பார். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக இருப்பார். ஸ்ரேயாஸ் ஐயர் முதல் 3 போட்டிகள் மட்டும் விளையாடுறதுக்கு இருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்சர் பட்டேல் அவர் தான் வைஸ் கேப்டன், ரிக்கு சிங், ஜஸ்பின் பும்ரா, ஹர்திஷ் ராணா, ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர். சில வேளை சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா சில வேளை இவரை அணிக்குள்ளே கொண்டு வருவாங்க. ரவி பிஷ்னோய் இப்போ இதுதான் உலக கிண்ணத்தில் நெருங்கிட்டு இருக்க இந்த சூழலில் இந்திய அணியுடைய மிக முக்கியமான வீரர்களுக்கு உபாதை வருவதனால சில வேளை இந்திய அணி 2020 போட்டிகளில் பல பிரச்சனைகளுக்கு உள்வாங்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த உலகக்கிண்ண போட்டிகள் இந்தியாவில் நடைபெறுவதால் இந்திய அணிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக இந்த முறையும் இந்திய அணி தான் இந்த முறை நடப்பு சாம்பியனாக இருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற 2020 போட்டியினுடைய வெற்றியாளர்கள் நம்முடைய இந்திய அணி. இம்முறையும் இந்திய அணி கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கான முழு முயற்சியுடன் இறங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் பதிவு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக பேரன்புடன் உங்களுக்காக வருவேன் அப்படிங்கிறதோட மற்றும் ஒரு தகவலோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.